கேட்டு அருள்வாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் மனதில் எல்லாம், உன் பெயர் சொல்லி ஒளியேற்றும் வரம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயும் தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் பக்தர்களே, அனைவருக்கும் இந்த மாலை நவநாள் திருப்பலியிலே வாழ்த்துக்கள் சொல்லி உங்கள் அனைவருக்குமாக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி தூய அந்தோனியாருடைய பரிந்துரையை நீங்கள் பெற முடியும் நம்பிக்கையும் சொல்லி வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நமது நம்பிக்கையின் அச்சாரம். அவர் மீது நாம் அளப்பரிய நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் மனிதர்கள் பல நேரங்களில் நம்பிக்கையில் தவறுகிறோம், விசுவாசத்தில் தளர்ச்சி அடைகிறோம். ஆனால் அவரை போன்று அவர் மீது நம்பிக்கை வைத்த ஒரு சில மாமனிதர்களுடைய வாழ்க்கையை பார்த்து, அவர்களை பார்த்து நாமும் அந்த நம்பிக்கையில் வாழ முடியும். அவர்களைப் போல் நாமும் இயேசுவின் மீது அன்பு அல்லது நம்பிக்கை வைக்க முடியும் என்ற ஒரு சிறந்த உதாரணமாக, முன்மாதிரியாக இருக்கிற மனிதர்களில் ஒருவர் தான் புனித அந்தோனியார். ஆகவே அந்த அந்தோனியாரை போன்று ஆண்டவர் மீது அளப்பரிய நம்பிக்கை வைக்கின்ற மக்களாக, மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த நாளிலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நமக்கு தளர்ச்சி ஏற்படும் பலவீனங்கள் நிறைய இருக்கிறது, நிறைய தடைகள் இருக்கிறது. இத்தனை அகற்றும்படியாக, இத்தனை தளர்ச்சிகளையும் நாம் பலமுள்ளதாக மாற்றிக்கொள்ளும்படியாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிப்பெற மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள்
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமைந்தருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழைத்து விடுவீரோ. முதல் வாசகம். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை திருவசனம் 16 இருந்து 32 முடிய. 3 மனிதர்களும் எழுந்து சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் உடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார். அப்பொழுது ஆண்டவர், நான் செய்ய இருப்பதை ஆபிரகாமிடமிருந்தே மறைப்பேனா? ஆபிரகாமிடமிருந்தே வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும். அவன் மூலம் மண்ணுலகின் எல்லா இனத்தாரும் ஆசி பெற்றுக் கொள்வர். ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழி மரபினருக்கும் கற்றுத் தருமாறு ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் கண்டன குரல் எழுப்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழைத்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது இவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாய் இருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரை கண்டால் என அவரும் 30 பேர் அதற்கு அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர்
என் தலைவரே, உமக்கு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரை காணப்பட்டால் என அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேச வேண்டும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டார் என அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேச முடித்த பின் அவர் அவரை விட்டு சென்றார். ஆபிரகாமும் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்பனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்பனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமைப்போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமைப்போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணை மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். கருணை மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. மலையில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. மலையில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள் மழை பொழிந்து நீர் வளர்த்திடு அன்பதன் உறவை. வானதன் அருள் மழை பொழிந்து நீர் வளர்த்திடு அன்பதன் உறவை. உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அல்லேலூயா, 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 Alleluia, 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 Alleluia. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை சொற்றொடர்கள் 23 27 வரை. அக்காலத்தில் இயேசு படகேறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது வாழ்வரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் அன்பு நண்பர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அந்தோனியார் என்று சொன்னாலே நாம் ஏற்கனவே அறிந்தது போல நமக்கு மிகவும் பிடித்தமானவர், நெருக்கமானவர். யதார்த்தமாக நாம் அவரிடம் பேசிட முடியும், கேட்டிட முடியும். கேட்பதை கொடுத்துடுவார் நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறது. உலகம் எங்கும் அறிதான். ஆசிய மக்கள், ஆசிய நாட்டு மக்களுக்கு இன்னும் அதிகமாக அளப்பரிய நம்பிக்கை. காரணம், நமக்கு நிறைய தேவை இருக்கு, நாம் நிறைய கேட்கணும், நாம் கேட்பதை பெற்றுக் கொள்ளணும். ஏனென்றால் பல நேரம் நமக்கு எல்லாம் குறையாக இருக்கிறது. ஆகவே இந்த குறைவாக இருக்கின்ற காரியங்களை பெற்றுக்கொள்வது கோடிய கூந்தரால் அற்புதமாய் பெற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கை நம் மக்களிடம் உள்ளது. இந்த ஏழை பாளைகள் தான் நம்முடைய மக்கள். ஆகவே அந்தோனியார் ஏழைகள் மீது மிகவும் கருணை கொண்டவர், அல்லது இரக்கம் கொண்டவர், பாசம் கொண்டவர், அன்பு கொண்டவர் என்று சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்களிலே அவர் வாழ்ந்த காலகட்டங்களிலே பிரான்ஸ் நாட்டிலே அவர் வாழ்ந்தார். 200 வருஷங்களுக்கு முன்பாக பிரீவ் லா கயார்ட் என்கின்ற இடத்தில் அவர் வாழ்ந்த குகை இன்னும் இருக்கிறது. அந்த பகுதியை சுற்றிய இடங்களிலே எல்லாம் விவசாய மக்கள் தான், எல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள், ஏழைகள் தான். இப்பதான் எல்லாமே வசதியா தெரியுது. அந்த காலத்துல நம்மை போன்ற ஏழைகள் தான் அங்க. ஆகவே அங்கே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம், வறுமையும் இருக்கும், விவசாயம் இல்லாத நாட்களுக்கு இப்படியாக இருக்கிற நேரத்துல இவர் வீடு வீடாக சென்று ரொட்டிக்காக பிச்சை எடுப்பார். அந்த ஊர்ல ரொட்டி தானே பிச்சை எடுப்பார். எடுத்துக்கொண்டு வந்து அந்த வீட்டுல வச்சிருப்பார். வர எல்லாருக்கும் கொடுப்பார். தான் பிச்சையும் எடுப்பார், அந்த சமயத்துல அவர் செய்வார், மற்றும் கொடுப்பார். ஆகவே நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க அவர்கிட்ட. இப்படியாக இதை பார்த்த ஒரு சிலர் மக்கள் தாக்கம் செய்து கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா ஏழைகள் நிறைய இருக்காங்க, கொடுக்கலாங்க. அப்படி வந்துதான் நான் அந்தோனியார் ரொட்டி என்று சொல்கிறது. அப்படி ஏழைகள் மீது மிகவும் பாசம் கொண்டவர், அவருடைய துன்ப துயரங்கள், கவலைகள், வேதனைகள் அறிந்தவர் தான் அந்தோனியார். ஆகவே ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் கேட்டவுடனே அந்தோனியார். ஆனால் இருந்தாலும் நம்மிடம் இருந்து அதை அந்த தாராள உள்ளத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் விதித்தார். இன்னைக்கு உலகம் எங்குமே அந்தோனியார் ரொட்டின்னு சொல்லுவாங்க. அந்தோனியார் சுரூபத்தில் போனீங்கன்னா நிறைய பந்து இருக்கும் அல்லது ரொட்டி இருக்கும். காரணம், அது நமக்கு அவருக்கு மட்டுமல்ல பிறருக்காக என்று சொல்லி 12ஆம் நூற்றாண்டிலே அவர் வாழ்ந்தார். அப்போது அப்படிப்பட்ட தேவைகள் இருந்தது. அசிசியார் வாழ்ந்த சமயத்திலே அந்தோனியார், அசிசியார்
பிரான்சிஸ் சிசியர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய சபையில் வந்து சேர்ந்தார். ஆகவேதான் அவருடைய பிரான்சிஸ்கர் என்று சொல்லுவார்கள். இந்த உடுப்பை பார்த்த உடனே அந்தோனியார் என்று சொல்லுவோம். இந்த கல்லறையுடைய உடுப்பு அந்த காலத்தில் தேவைப்பட்ட ஆன்மீகத்தை, மக்களுக்கு தேவையான நம்பிக்கை வளர்த்து வாழ்ந்து காண்பித்தவர் தான் அந்தோனியார். அதே போன்று 16ஆம் நூற்றாண்டிலே 16ஆம் நூற்றாண்டிலே கப்புச்சின் சபை தனியாக பிரான்சிஸ்கன் சபையிலிருந்து பிரிந்து ஒரு கிளையாக மாறிய பொழுது அந்த சமயத்தில் வாழ்ந்த ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ஃபெலிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ். ஃபெலிக்ஸ் என்று சொன்னால் நிறை மகிழ்ச்சி என்ற அர்த்தம். ஃபெலிக்ஸ், ஃபெலிக்சே என்று சொல்லுவார்கள். அதற்கு நிறை மகிழ்ச்சி என்ற அர்த்தம். அந்த மாமனிதரும் கப்புச்சின் சபையின் துறவியரும் அந்தோனியாரை கொண்டுதான். அவருடைய கையிலும் கூட குழந்தையானது தவழுவாங்க. அந்தோனியார் இருப்பது போல குழந்தை இயேசு தவழ்வதை போல இவருடைய கரத்திலும் குழந்தை இயேசு தவழ்ந்து வருவார். காரணம் என்னன்னு சொன்னா, அவர் வாழ்ந்த காலத்திலே ரோமை நகரிலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம், பட்டினி. அப்போ அந்த நோய்வாயெல்லாம் நடைபெறும். இந்த பிளேக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நோயெல்லாம் இருக்கும். அந்த காலகட்டங்களிலே நிறைய மக்கள் செத்து மடிந்தார்கள் ரோமை நகரிலே, இத்தாலி நாட்டிலே கூட. அப்போ அந்த சமயத்தில் எல்லாரும் அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் கப்புச்சின் துறவியர்கள் மட்டும் அங்கே இருந்து அங்கிருந்த மக்களுக்கு தொழுநோய் அல்லது மற்ற நோய்கள் இருக்கிற மக்களுக்கு சென்று பராமரிப்பதும் அவர்களுக்கு உணவு வழங்குவதுமாக அவர்கள் இருந்தார்கள். என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அங்கே இருந்தார்கள். அவர்களோடு இருந்தவர் தான் இந்த ஃபெலிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ் என்கின்ற புனிதர். அப்பொழுது அந்த சூப் கிச்சன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் தயாரித்த ஒரு காஃபிக்கு பெயர் இன்னைக்கு கூட கப்புச்சினோன்னு சொல்லுவாங்க. கப்புச்சின்ஸ் தயாரித்த அந்த வழங்கிய அந்த காஃபிக்கு இன்னும் ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு கூட நீங்க ரோமை நகர்ல போய் இந்த அங்கேயும் அங்கே போய் நின்னீங்கன்னா அவங்க மரியாதையா வரவேற்பாங்க. அவ்வளவு தூரம் கப்புச்சின் துறவிகள் மீது உலகளாவிய மக்கள் அன்பும் பாசமும் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த ஃபெலிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ் அவருடைய வாழ்க்கையிலும் அளப்பரிய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்திருந்தார். நம்முடைய சென்னையில கூட, சென்னையில் இருக்கிற பாரிஸ் கார்னர் அங்க இருக்கின்ற அந்தோனியார் கோயில் கூட கப்புச்சின் சபையினரால் கட்டப்பட்டது 17ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே. அப்பொழுது அங்கிருந்த கப்புச்சின் துறவிகள் புனிதராகப்பட்ட இந்த ஃபெலிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸுடைய உருவத்தை அல்லது சுரூபத்தை கொண்டு வந்து அங்கே வைத்திருந்தார்கள். அதுதான் இன்றைக்கு அந்தோனியாராக பாவிக்கப்படுகிறது. இன்றைக்கும் அந்த கோவிலில் போனீங்கன்னா அது அந்தோனியார் இருப்பார், அந்த ஃபெலிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ் இருப்பார். அவருக்கு தாடி இருக்கும், தலையில் குழந்தை இருக்கும். அந்தோனியார், ஏன்னா உடம்பு எல்லாம் பார்த்தா அந்தோனியார் மாதிரி அந்தோனியார் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபெலிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ் என்கிற சுரூபம் தான் இன்றுமே அந்த பாரிஸ் கார்னர் என்ற அந்தோனியார் கோவில் இருக்கிற சென்ட் மேரிஸ் கத்தீட்ரல் அதில் இருக்கின்ற சுரூபம் ஃபெலிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ். ஆனால் மக்கள் அவரை அந்தோனியார், ஏன்னா அந்தோனியாரை போன்று அற்புதங்களை, கோடி அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்த புனிதர். ஆகவே நாம் சொல்லத்தான் வேண்டும். ஆகவே அதே வாஞ்சை, அதே நம்பிக்கை, அதே ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது ஃபெலிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ். இன்னைக்கும் அங்க போனீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில அங்க மக்கள் கூட்டம் ததும்பும். அது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா சமயத்தினரும் அங்கே போகின்றார்கள். காரணம் அவர் கொடுக்கிறார். ஆகவே நம்பிக்கை அந்தோனியார் மேலையா அல்லது ஃபெலிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ் மேலையா அல்ல, ஆண்டவர் மீது. என்னன்னா இவர் கேட்டா கொடுப்பாங்க நம்பிக்கை தான். இவர் கேட்ட உடனே கிடைக்குது. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர்கள், ஆண்டவருடன் நெருக்கமாக நெஞ்சுக்கு இனியவர்களாக வாழ்ந்தவர்கள். அவர் விருப்பப்பட்டதை போல் வாழ்ந்தார்கள். அதே போல் நாமும் வாழ முடியும். நம்பிக்கை நம்ம கொடுப்பதுதான் இந்த புனிதர்கள். அவங்கிட்ட வாங்கிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்ததை போல் நாமும் வாழ வேண்டும். ஆண்டவர் மீது அளப்பரிய நம்பிக்கையை நாம் வைக்கும். நற்செய்தியில் சொன்னது போல நம்பிக்கை குன்றியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர்களோடு இருந்ததை போல் நம்மோடு இருக்கிறார் நம்பிக்கையை கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நமக்கும் அப்படிப்பட்ட அருள் வரங்களை அருள்வார்.
இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. நீயங்கள் கூறிடவே வான்மழை அருவியாகுவே. உன்னருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூறிடவே வான்மழை அருவியாகுமே. உன்னருளுக்கு சான்றாகுமே. இறைவா உரைப்போல் வார்த்தையை வாழ்வாகி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தா. இறைவா உரைப்போல் வார்த்தையை வாழ்வாகி வழிகாட்டி சென்றிட வரமொன்று தா. இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களிடமானது காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது சுபாட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்முடையக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோனியாரை உருவாக்க திருவிழம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு உவப்பளிப்பதும் ஏற்புடையதுமான இந்த காணிக்கை பொருட்களை உமக்கு கொடுக்க கனிவுடன் அருள்வீராக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விதத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருமுறை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப வெற்றி வாகை சூட்டும் போது உமது கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிணைப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்கள் அனைவருக்கும் பேருதவியாகவும் இருக்க அருளுகின்றி. இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் அனைவரும் உறுதி பெற்று வாழ்க்கை என்னும் போராட்டத்திலே தோல்வியராது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடிவை புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் மீண்டும் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமுள்ள விண்ணக தந்தைக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த வாரை திருப்பலியிலே நவநாள் திருப்பலியிலே அந்தோரியாரோடு இணைந்து நாங்களும் உமக்கு மனமுந்து காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் நம்பிக்கையில் ஆழப்படுத்தி நம்பிக்கையோடு இருந்து ஆண்டவர் தரும் ஆசீர்வாதங்களை முறையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை நாங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை எங்களுக்குள் ஊட்ட வேண்டுமாய் நாங்கள் அனைவரும் அவர் மீது நம்பிக்கையாயிருந்து என்றும் சிதறிவிடாமல் பாதுகாக்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா ஆயர்கள், திரு பணியாளர், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் இன்று இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு மக்களின் உள்ளங்களை மீது ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் நம்பிக்கையால் தேற்றியருளும். ஒவ்வொருவரையும் அவர்களுடைய நம்பிக்கைக்கேற்றவான ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருவீராக. ஒவ்வொருவரையும் அன்பிலும் அமைதியிலும் ஆரோக்கியமான வாழ்விலும் நிறைவு பெற்றிருக்க செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள் மற்றும் இறந்த அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசியப்பர், உம்முடைய திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு போந்தோராய் வாழ்ந்த புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கே உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கும் எங்களின் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமை நின்று விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் தீய சக்திகளின் கொடுமையில் இருந்தும் தீய எண்ணங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நிலையான அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ எங்களுக்கு கனிவோடு துணை புரியும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்தும் பலவீனங்களிலிருந்து விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் மனவேதனையும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அன்பு, அமைதி, மன்னிப்பு, மகிழ்ச்சி, ஒற்றுமை, ஆரோக்கியமான வாழ்வை தந்தரணும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. சமாதானம். இயேசு கிறிஸ்துவின் திருவுலக ரத்தமும் நீங்களும் ஒன்றாய் கலந்து இதை முற்றிலும் வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் திரு செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற உத்தம செம்மறியானவர். இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நான் குணமடைவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். என்னோடு இணைந்து ஆசை நன்மை ஜெபத்தை ஜெபியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, திவ்ய நற்கருணையில் நீர் மெய்யாகவே வாழ்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் அருளடையாள விதமாக உம்மை பெற முடியாததால் ஆன்மீக ரீதியாக என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். நீர் வந்ததாக நம்புகிறேன். உம்மை விட்டு என்னை ஒருபோதும் பிரிய விடாதேயும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். புனித அந்தோனியாரின் மன்றாட்டு. எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, இறைவனின் அன்புள்ள அடியாரே, கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூயவரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே, தப்பறைகளை தகர்த்தெறிந்த வித்தகரே, இறைவனின் தனி அருளால் அலகையை ஓட்டுபவரே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, பாவிகளாகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் வந்திருக்கிறோம். புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே, நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை தயவாய் கேட்டருளும். உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எங்கள் மீது உம் கருணை கண்களை திருப்பியருளும். துன்பம், பிணி, வறுமை, சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல் நலம் தந்தருள மன்றாடும். எங்கள் அன்புக்குரிய அந்தோனியாரே, இறைவனின் திருவிழப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவிழத்திற்கு இசைந்து நடக்கவும், நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல
நாங்களும் ஒவ்வொருவரும் வஞ்சகம் நினையாமலும் வஞ்சகம் செய்யாமலும் தீமை அகற்றி புனிதராய் வாழவும் திருச்சபை வளர்க்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் மக்கள் யாவரும் மைய கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் எங்கள் பிள்ளைகளின் படிப்பையும் உழைப்பினையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாடுங்கள். ஆமென். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நம்பிக்கையோடு தூய அந்தோனியார் மூலமாக ஆண்டவரிடத்துல நம்முடைய ஜெபங்களை ஒப்புக் கொடுப்போம். நமது தேவைகளை ஒப்புக் கொடுப்போம். அன்றாட வாழ்வின் அங்கலாய்ப்புகளையும் கண்ணீரின் கவலைகளையும் ஒப்புக் கொடுப்போம். அவர் நன்றாய் உணர்ந்து அறிந்தவராக அவைகளை இறைவனின் பார்வைகளுக்கு சென்று அத்தனை அனுகூலமாக்க அவர் வல்லமை படைத்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் எந்த தடையும் இல்லாமல் இறைவனை சந்திக்க பேறு பெற்றவர், அவரோடு பேச வரம் பெற்றவர், அவரோடு இருக்க அருள் பெற்றவர். ஆகவே அவர் நமக்கு அனைத்தையும் அவரிடமிருந்து பரிந்துரைத்து நமக்கு பெற்றுத் தருவார். ஆகவே இந்த நேரத்திலே நமக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிப்போம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த நேரத்தில் நான் உங்களிடத்துல ஒரு சில விஷயங்களுக்காக வேண்டுகோள் வைக்க வேண்டும் என விரும்புகிறேன். இந்த அந்தோனியார் நவநாள் ஜெபத்தின் வழியாக இந்த நேரத்திலே கப்புச்சின் சபையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். கப்புச்சின் சபையிலும் பிரான்சிஸ்கன் சபையிலும் எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் புனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் வாழ வேண்டும், வாழ முடியும் என்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும். கட்டாயம் இந்த காலகட்டங்களில் இறை அழைத்தல் என்பது மிகவும் சொற்பமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் நிறைய பேர் இறை அழைத்தலுக்காக சிறுவம் முதல் தயாரித்தார்கள், பெற்றோர்களும் தயாரித்தார்கள், பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வத்தை ஊட்டினார்கள். ஆனால் இப்போ இந்த காலகட்டங்களில் அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்கள் கூட குடும்பங்களிலே ஆசைகளை வளர்ப்பதில்லை. காரணம் என்னவென்றால் உலக போக்கு அதிகமாக இருக்கிறது. விஞ்ஞான வளர்ச்சியிலே பிள்ளைகள் அந்த தேவ அழைத்தலை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களிடத்தில் நான் இப்பொழுது வேண்டுவது, நீங்களும் வாழ முடியும், உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகளை இறைவனுக்காக ஒப்புக் கொடுங்கள். ஆகவே உங்கள் இல்லங்களிலே நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது தொழில் படிப்பு அல்லது +2 படிப்பு முடித்தவர்கள், மேற்படிப்பு முடித்தவர்கள் கூட யூஜி அல்லது பிஜி 25 வயதுக்கு குறையாமல் இருக்கின்ற பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை எங்களோட தொடர்பு கொள்ள செய்யுங்கள். அவர்களுக்கும் இந்த அழைப்பில் நாங்களும் அவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களோடு கலந்துரையாடி நாங்கள் அவர்களையும் துறவிகளாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களை அழைக்கிறோம். ஆகவே தேவ அழைத்தலுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகளை இந்த நேரத்தில் அனுப்பி வைக்குமாறு அவர்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றியோடு மன்றாடுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோனியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பில் என்றும் எங்களையும் வழிநடத்தியருளும். எங்களில் நீ தொடங்கிய நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அவர் அன்பை பாடிடுவோம்.
கொடுத்தார். அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினமவர் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம்.